ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ணா நம்ம சர்ச்சில் நேற்று லவ் செலிப்ரேஷன் பண்ணாங்களே, ஏன்னா பாஸ்டர் எல்லாத்தையும் ரெட் கலர்ல போட்டு வர சொன்னாங்க ட்ரெஸ்ஸு. ஜெட்ஸி, ரெட் கலருக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் உனக்கு என்னென்னலாம் ரெட் கலருக்கு மீனிங் தெரியும்னு சொல்லு. எனக்கு ஆனா வெளில போனாலே டிராஃபிக் சிக்னல், அதுல ரெட் கலர்னா டேஞ்சரஸ்னுவாங்க. ஆமா ஜெட்ஸி, ரெட் கலர்னா நம்ம நிக்கணும், டேஞ்சர் ஜோனுன்னு நிறைய இருக்கு ஜெட்ஸி. ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு ஜெட்ஸி. ரெட் கலர்னா அன்பு. ஏசப்பா நமக்காக நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் தாங்கறதுக்காக சிலுவையில அவங்களோட ரத்தத்தையே நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க ஜெட்ஸி. அவங்களோட உயிரையே கொடுத்துருக்காங்க. ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்க அன்பையும் இது ரெப்ரசன்ட் பண்ணுது ஜெட்ஸி. ஓகேவா? ஓகேண்ணா. அண்ணா நீங்க சொன்னீங்கல்ல ரத்தம்னாலே ஏசப்பாவோட வல்லமைன்னு, அதை குறிச்சு ஏதாவது ஒரு பாட்டு இருக்காண்ணா? இப்போ உனக்கு ஒரு பாட்டு சொல்லி தரேன், வா. ஓவர் டு டுடே சாங். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஒளிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. அண்ணா இப்ப நீ சொன்னல இந்த பாட்டு மூலியமா ஏசப்பாவோட ரத்தத்துக்கு நிறைய பவர் இருக்குன்னு, அது என்னன்னா பவர்? ஏசப்பாவோட ரத்தத்துக்கு நிறைய வல்லமை இருக்கு. அதுல நான் இப்போ உனக்கு 3 சொல்றேன். என்னன்னா, ஏசப்பாவோட ரத்தம் நம்ம பாவங்களை எல்லாத்தையும் சுத்திகரிக்குது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஏசப்பாவோட ரத்தம் நம்மள குணமாக்குது. அடுத்து ஏசப்பாவோட ரத்தம் நம்மள நீதிமானாய் மாத்துது ஜெட்ஸி. ஏசப்பாவோட ரத்தம் இது மாதிரி 3 விஷயங்கள்ல 3 வல்லமையா நம்ம மேல ஆளுகை செய்யுது ஜெட்ஸி. ஓகேவா? அது என்னென்ன 3 விஷயம் திரும்பி சொல்லு பாப்போம். முதல் விஷயம், ஏசப்பாவோட ரத்தம் நம்ம மனசை சுத்தப்படுத்தணும். ஓகே. ரெண்டாவது ஏசப்பாவோட ரத்தத்து மூலியமா நம்மள நீதிமானாய் மாற்றாங்க. ஆமா ஜெட்ஸி, கரெக்ட். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெட் கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு? ஏசப்பாவோட அன்பை தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டோம்னா ஏசப்பா அவங்க ரத்தத்தை வச்சு நம்மளையும் நம்ம உடல்ல இருக்க சுகவீனம் இல்லாத இடத்துல எல்லாம் ஏசப்பா நம்மளுக்கு சுகம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மள பரிசுத்தமா இருக்க வைப்பாங்க. நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் ஏசப்பா அவங்கள ரத்தத்தினால சுத்திகரிப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம ஏசப்பாவோட பிள்ளை, ஏசப்பா நீதிமானா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய ரத்தத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கிட்டோம். உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை எவ்வளோ பெருசுன்னு கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. ஏசப்பா, நாங்களும் உங்கள் பிள்ளையா, நாங்களும் நீதிமானாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then நான் உங்க ஜெட்சன். ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. God bless you.